வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் முக்கிய புள்ளி அப்பல்லோ மருத்துவமனையில் கவலைக்கிடமா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு புரிதலை கொடுக்கும். வீடியோவை முழுமைக்குமே பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையை நோக்கிய நகர்வை எடுத்துக்கொண்டு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலாக தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதிமுக அழிந்தது, அதிமுக அழிந்து விட்டது, அதிமுக இனியும் ஜென்மத்திலும் பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவிற்கான அனைத்தும் முடிந்த ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அப்பல்லோ மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா கவலைக்கிடமான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தேர்தல்கள் அதிமுகவிற்கு, அதிமுகவுடைய தலைவர்கள் இப்போல்லாம் ரொம்பவே பாவப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு பாவப்பட்ட நிலையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையை நோக்கிய நகர்வை எடுத்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அப்பல்லோவுடைய ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாம் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அதிமுகவின் மிக மிக முக்கியமான புள்ளி அப்பல்லோ மருத்துவமனையில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே பொன்னையன் இருந்தார். ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட குடல் இறக்க நோயின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஸோ இது போல் பல விஷயங்கள் இருக்கிறது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளி அப்பல்லோ மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் நம்ம